ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே வேர்ல்டு. இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஓணம் செலிப்ரேஷன் vlog பார்க்கலாம். பொதுவாக எல்லா யூடியூபர்ஸும் ஓணம் முடிஞ்ச அந்த கையோடையே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் எனக்கு இப்போ தான் அதை எடிட் பண்ணுறதுக்குள்ள டைம் கிடச்சிது. 1 வீக் ஆயிடுச்சு. ஓகே, இருந்தாலும் நாங்கள் எப்படி ஓணம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஓணம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கேக் ஆர்டர்ஸ் வேறு இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நான் எப்படி செய்தேன் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ vlog நான் வந்து விஏஜே ஹோம்பிகா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் வரைக்கும் உள்ள ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் ஓணம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. பொதுவாக ஓணம் அப்படின்னாலே ஸ்பெஷல் வந்து அத்தம் போடுறது தான், அதாவது அந்த பூக்கோலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். பட் ஓணம் ஸ்பெஷல் அப்படின்னு அம்மா வீட்டுக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கூட்டு கறி பாயசத்தோட நல்ல சாப்பாடு வச்சுருப்பாங்களே, ஒரு நேரம் போய் சாப்பிட்டு வரலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ஓணம் ஸ்பெஷல்னு அம்மா வீட்டுக்கு வழக்கமாக போகிறது. ஸோ அப்படி போகும்போது தான் எனக்கு பையன் வந்து எல்லாருமே இந்த மாதிரி பூக்கோலம் போடுறாங்க, நாங்கள் ஸ்கூல்லேயும் போட்டிருந்தோம், நம்மளும் போடுவோம், வீட்டில் போடுவோம்னு சொல்லி ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போது என்னோட அப்பாவும் என்ன சரி பேரன் தான் ஆசைப்பட்டு கேட்டானே வாங்கி கொடுத்துரும் அப்படின்ட்டு கொஞ்சம் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து மார்னிங் 10 o'clock மேலே தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணவே செய்தோம் அந்த பூக்கோலம் போடுறதுக்கு. ஸோ பூவெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். பார்த்தீங்களா, அந்த ஜெவந்தி பூலேருந்து விதை தனியாக, அந்த பூவோட இதழ் தனியாக அதெல்லாம் பிரித்து எடுக்கணும். அதே மாதிரி வாடாமல்லி பூ அதை பிரித்து எடுக்கணும். அந்த க்ரீன் கலர் லீவ்ஸு, இந்த ஆரங்கட்டுற இலை இருக்கு இல்லையா, அதை வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுக்கணும். அப்படியே அது நிறைய ஒர்க் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமா பிரித்து கொடுத்து ஒவ்வொரு பூவாக ரெடி பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு. பிள்ளைங்க பாதி கசக்குனதும் பிச்சதுமா அப்படி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பூக்கோலம் போடுறதுக்கு அந்த ஒரு ட்ராயிங் வேணும் இல்லையா, ஸோ அது வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பையனுக்கு பிடிச்ச ஒரு மாடல் செலக்ட் பண்ணி அதை வந்து ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அந்த பெரிய ஸ்பேஸ் கவர் ஆகிற அந்த இடத்துலையா ஃபில் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்கிறது வந்து சின்ன சின்ன ஸ்பேஸ் கவர் ஆகும் இல்லையா, அந்த இடத்துலையா வச்சு டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பெரிய பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் இல்லையா, ஸோ அவனுக்கு தெரியும் தனித்தனியாக கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணாமல் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஆனால் இது பொடுசு 2 பேருக்கும் தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 கலர் ஃப்ளவரை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியெல்லாம் ஒரு வேலை பண்ணி கடைசியில் ஒரு வழியாக இந்த பூக்கெல்லாம் போட்டு முடித்தோம். அத்தம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த ஓன காஸ்டியூம் இருக்கு இல்லையா, அது வந்து நான் எல்லாருக்கும் சேமாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ட்ரெஸ் போட்டு அத்தை முன்னால் ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஓணம் ஸ்பெஷல் சத்யா அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உப்பேரி, வெற்றல், பருப்பு கறி, பப்படம், பாயசம் எல்லாம் வச்சு அப்படியே நல்ல ஒரு ஓணம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா அடுத்த கேக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, டெக்கரேஷன் முடிச்சு. அது வந்து அந்த விலாக்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ பசங்களை அம்மா வீட்டுக்கு விட்டுட்டு தான் நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்து கேக் ரெடி பண்ணி அங்கே கொண்டு போயிட்டு தென் ஈவினிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே எனக்கு வேறு அம்மா வீட்டு பக்கத்தில் வேறு கேக் டெலிவரி இருந்துச்சு, அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு அங்கே வீட்டுக்கு வந்தோம். இப்படி தான் ஓணம் அன்னைக்கு என்னோடய ஃபேமிலி கூட இவ்வளோ ஓணம் செலிப்ரேஷன் அப்புறமா கேக் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி 1 day கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஓணம் செலிப்ரேஷன் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. பொதுவாக ஓணத்துக்கு ஊஞ்சல் கட்டுவாங்க. பட் வீட்டில் வந்து ஊஞ்சல் கட்டுற அளவுக்குள்ள மரம் எதுவுமே பக்கத்துலேயே இல்லை, அதனால் ஊஞ்சல் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஓகே, அன்றைக்கி ஓணம் டே வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நான் அது கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக கேக் ஆர்டரையும் சமாளித்து பிள்ளைங்களுக்கு அந்த ஓணம் செலிப்ரேஷன் அவங்களுக்கும் அந்த ஒரு ஹாப்பி மூடு க்ரியேட் பண்ணி கொடுத்து எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து என்னை ஆசீர்வதிச்சதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.